எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? இப்போ வீடு கொஞ்சம் கலைஞ்சு தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டே வீட்டை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாமா? எப்பயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இருக்கிற வீடு, அடிக்கடி புழங்குற வீடு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. பட் அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், சுத்தமாக வச்சுக்கலாம். நிம்மதி தான் வீட்டில் முக்கியம். எப்பயுமே பிள்ளைங்க போனதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்கும், எல்லாமே கலைஞ்சிருக்கும். ஏன்னா காலையில் அந்த பரபரப்பில் பயங்கரமாக வேகமாக எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறதெல்லாம் அப்படியே அதே இடத்துல வச்சுருவோம். பிள்ளைங்க போனதுக்கப்புறம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கிச்சனில் கவுண்டர் டாப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பக்கமாக தான் க்ளீன் பண்ணுவேன். எடுத்தோன்னே எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டு க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே கிச்சனை க்ளீன் பண்ணும்போது ஒரு பக்கமாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஒரு ஷெல்ஃப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பக்கம் நல்லா கூட்டி விட்டுட்டு தூசியெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு துடைக்கிற அந்த தண்ணி வச்சு துடைச்சிட்டு அடுத்து இந்த பக்கம் வாங்க. என்னோட கிச்சனில் சிங்க் ஹாலில் தான் இருக்கும். ஸோ கழுவுற ஜாமான் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒன்று அடுக்கி ஹாலில் இருக்க சிங்கில் கொண்டு போட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி கழுவுற ஜாமானை நம்ம சிங்கில் போடும்போது நம்மளோட ஷெல்ஃப் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் பெருசாக அழுக்கு கரை எதுவுமே இல்லை, அதனால் கையே வைக்கலை, அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு அதை விட்டாச்சு. இப்போ கிச்சன் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இது பெட்டராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே போதும். காலையில் நைட்டு படுக்கும்போது நீங்கள் டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிச்சன் டவல், அது எல்லாமே அங்கங்கே அப்படியே கிடந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை லைட்டாக நம்ம மடித்து எடுத்து வைக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து தரைக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே தட்டி விட்ட எல்லாமே கீழே தான் இருக்கும். ஸோ அதையும் கூட்டி விட்டோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு கிச்சன் வேலையே முடிஞ்சிடும். எப்பயுமே சுத்தம் பண்ணும்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிச்சன், அடுத்து ஹால், அடுத்த ரூம், இந்த மாதிரி வரிசையாக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்மளே டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது நமக்கு ரொட்டீனாகவே பழக ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கும் பெருசாக இதை பற்றிலாம் தெரியாது. அப்புறம் போக தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே பிள்ளைங்க போனதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். முடித்ததுக்கப்புறம் அந்த டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாமான் கழுவுற வேலை இருக்கும். ஜாமானை கழுவிட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்ட உடனே அந்த ஜாமானை எடுத்து அடுக்கி விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஜாமானை அதே இதில் வச்சுருக்கும் போது அதில் நிறைய பூச்சியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஒரு தேடுறோம் சமைக்கும் போது ஜாமான் அப்படின்னா கிடைக்காது. ஸோ காலைல பிள்ளைங்க போனதுக்கப்புறம் வேலையாக கிச்சனை கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. கிச்சன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ரூமுக்கு வந்துடுங்க. ரூமுக்கு வந்தோடனே எங்கள் ரூம் இப்படி தான் இருக்கும். பிள்ளைங்க பாய் தலகாணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு பர்ஃபெக்டாலாம் எடுத்து வைக்க தெரியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு சேனல் ஓடணும். அது என்ன சேனலாக வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் தனியாக இல்லை, என் கூட யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்து எனக்கு இருக்கும். அதனால் எதையோ ஒரு பழைய படத்தையோ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே நான் அப்படியே என்னோட மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். என்ன மாதிரி யாரெல்லாம் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் எஃப்எம் ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நினைப்பேன் ஏன் எப்போ பார்த்தாலும் இது ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளை மாதிரி தானே நம்ம அம்மாக்களுக்கும் இருந்திருக்கும், அவங்களுக்கும் பொழுதுபோக்கு என்ன இருக்கும். அப்போல்லாம் எஃப்எம் ரேடியோ, இப்போல்லாம் டிவி, அப்படி தான் போயிட்டு இருக்குல்ல. நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஈஸ்தட்டிக்கான வீட்டு எல்லாத்தையுமே நம்மளோட லைஃபோடையும் நம்ம வீட்டோடையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். இதனாலேயே பல நேரம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கே பெருசாக மோட்டிவேஷன் வர மாட்டேது. என்னடா நம்ம வீடு என்ன பண்ணாலும் இப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு நாளுமே நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு கிரேட்ஃபுல்லாக நன்றி உணர்வோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நைட்டு நான் படிச்சுட்டு வச்ச புக்கு எல்லாமே தலைமாட்டில் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ தான் அது இடத்துல வைப்பேன். எனக்கு புக் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அது என்னோடய லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்து அதிலிருந்து கிடைக்குது. என்ன நானுமே இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா வேணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அது ஒரு வீடியோவாக போட்டுடலாம். பெட்டை லைட்டாக ஒதுங்க வச்சாச்சு. பில்லோ எல்லாத்தையுமே அரேஞ்ச்
அரேஞ்ச் பண்ணிவிட்டு தரையை நல்லா சுத்தம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே அதையுமே கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே இந்த பெட்டை க்ளீன் பண்ணுறது பீரோலுக்கு மேலே தான் வச்சுருப்பேன். ஏன்னா பிள்ளைங்க ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்ததை பிச்சு போட்டுட்டாங்க. அதை இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. புதுசாக வாங்கியிருக்கதையும் வளைச்சி போட்டுருவாங்கன்னு பயந்து அவங்க கைக்கு எட்டாத மாதிரி தூரத்தில் எடுத்து வச்சிடுறேன். ரூமை நல்லா கூட்டி விட்டதுக்கப்புறமா ஹாலையுமே போய் அங்கங்கே பிள்ளைங்களோட விளையாட்டு ஜாமான்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. காலையில் சூடாக வெயில் அடிக்கும் போது இந்த துணியை எடுத்து மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே எடுத்துகிட்டு வந்தோடனே மடித்து வச்சுருவேன். நிறைய பேருக்கு இந்த துணி மடிக்கிற வேலை ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இல்லை டிவி பார்த்துட்டே பண்ணும்போது அந்த வேலை பெருசாக பழுவாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதே நேரம் நல்லா நீட்டாக நம்ம மடித்து வைக்கும்போது நம்ம பண்ண வேலையை நம்மளே பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேற லெவல் தான். ஒவ்வொரு துணியும் மடிக்கும்போது நான் யோசிச்சுட்டே மடிப்பேன், இதை நீட்டாக மடிச்சிருக்கோமா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அதே நேரம் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா பின்னான்னு மடிக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அவளின் குரல் சீரீஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் ரீசெண்டாக போட்டிருந்த மூத்த மருமகள் இளைய மருமகளுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன சொல்கிறீங்க, இதே தான் எங்கள் வீட்லேயும் நடக்குது, இதே தான் நடக்குது, அப்படியே எங்கள் வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது நம்ம மட்டும் இப்படி இல்லை போல், ஊர் உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கீங்கிற மாதிரி எனக்கே நான் மனசை தேர்த்திக்கிட்டேன். அதுலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஹஸ்பண்டோட சண்டையே வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னா அதோடையே திரும்பி திரும்பி நம்ம இருக்கணும்னு நினைக்காம அது நடந்துட்டு போகுது ஒரு பக்கம், நம்மளோட மென்டல் பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அடுத்தடுத்து முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்க கூட ட்ரை பண்ணலாம். நம்ம கிட்டவே இருக்கும்போது ஒரு புண்ணை நோண்டிகிட்டே இருக்கும்போது எப்படி காயப்பட்டுக்கிட்டே இருக்குமோ திரும்ப திரும்ப, அதே மாதிரி நம்ம மனசு காயப்படுற இடத்துல நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும்போது அது இன்னுமே நமக்கு கொண்டு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் ஒன்று, எப்பயுமே நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இன்னொருத்தவங்களோட பேச்சோ பார்வையோ அவங்களோட செயலோ என்னை என்றைக்குமே காயப்படுத்தாது, நான் சரியான பாதையில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு சுத்தமான வீடு அப்படிங்கிறது நமக்கு மன அமைதியை தரும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நம்ம சுத்தம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நமக்கே கிடைக்கும். எப்பவுமே கிளீனிங்க்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். இப்போ வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், 10 நிமிஷம் முன்னாடி இருந்த வீட்டுக்கும் இப்போ இருக்கிற வீட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி நேற்று இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கும் போது அது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும்னே சொல்லலாம். மேடம் இப்போ தான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான்னு படுக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வரும்போதே நிறைய பேக்கெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க. ஸ்கூல்ல இருந்து ஏதோ கொடுத்து விட்டுருக்காங்க போல். அம்மா தூக்க முடியல, ஒரே வெயிட்டாக இருக்குன்னு அங்கேருந்து வரும்போதே ஒரே கதறலாக தான் இருந்துச்சு. ஸ்கூலில் புது ஷூ சாக்ஸ் எல்லாமே இப்போ தான் அளவெடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதையெல்லாம் ஃபுல்லாக உடனே நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூ எல்லாமே காலுக்கு கரெக்டாக இருந்துச்சு, புது சாக்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.